பொங்க பொங்க ஆயில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகி காய்ச்சி ரெடி பண்ணிகிட்டே இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆயில் உடனே வந்து வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆயில் மெசேஜ் மட்டும் போடுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. தேவைப்பட்டவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் ரிவ்யூவாக கண்டிப்பாக கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு செம்மையான சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி சிவா ஹெர்பல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஆயில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த அளவுக்கு பியூராக நல்ல ஹெர்பல் ஆயில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளாக நம்ம சேர்த்து இந்த ஆயில் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த ஈரம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆயிலை போடுறப்பவும் தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்தாலும் ஓகே, இல்லை காய வச்ச கருவேப்பிலை இருக்குதுக்கா அப்படின்னாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு 150-100 மில்லி அந்த அளவுக்கு தான் நான் இப்போ வந்து அந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதிலிருந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி காய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ஆயில் வந்து டோட்டல் பிரச்சனைக்கும் வேணும் அப்படின்னா நம்மளோட சிவா ஹெர்பல் ஹேர் ஆயில் மூலிகை ஆயில் வந்து சேல்ஸுங்கில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேங்க, அதை வாட்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. 29 மூலிகை சேர்த்து நம்மளோட ஆயிலை ஒரு வருஷமாக நம்ம வந்து வீட்டு உபயோகத்துக்கு உபயோகம் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆயில் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அந்த ஆயில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருவேப்பிலையை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது நெல்லி தான் சேர்க்க போகிறோம். இதையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நரைமுடியை வராமல் வந்து தடுக்கும். இது நல்லா முடியை க்ரோத் பண்ணி கொடுக்கும், நல்லா கருப்பாக வளர வைக்கும். இது கூட நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறப்ப உங்கள் தலையில் இருக்கிற அந்த நல்லா சைனிங் கொடுக்கும். அதே மாதிரி இளநரை டோட்டலாக வராமல் முடியை நல்லா கருன்னு வச்சுக்கும். இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்காம ஒரு சின்ன பீஸாக போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எல்லா வீட்லேயும் இந்த கல் இருக்கும், இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த கல்லில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து வளரவே இல்லை, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தே ஆகலை, முடி வந்து வளராமல் அப்படியே இருக்குக்கா, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க முடி வந்து வளர மாட்டேங்குது, சொட்டையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்தாதீங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து தோலோடவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மண் இல்லாமல் ஒரு கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லாமல் இதில் போட்டு இடிச்சுக்கலாம். இதையும் இடித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அரைப்படாதுங்க, அதனால் இந்த மாதிரி வந்து இடிச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக இப்படியெல்லாம் வந்து அரைச்சி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து சீக்கிரமாக அதோடய எசன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்துக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா குயிக்காக சீக்கிரம் ஆயில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இடித்தாச்சு. இந்த கருவேப்பிலையோட நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முடி வந்து நல்லா சல்பர் இது கொண்டது தான் இந்த சின்ன வெங்காயம். சல்பர் அதிகமாக இருக்கிறனால உங்கள் முடியை வந்து வளராத இடத்துல கூட முடியை நல்லா வளர வைக்கும். அடுத்ததாக நம்ம நெல்லியில் ஒரு விதை இருக்கும் இல்லையா, இதை நம்ம தட்டி எடுத்துடலாம். தனியாக வந்து இந்த விதையை எடுத்துட்டு அதை மட்டும் நம்ம, ஏன்னா நம்மளுக்கு அது தேவைப்படாதுங்க, இந்த விதையை வந்து துண்டாக எடுத்துருங்க தனியாக. அங்கே பாருங்கள், நெல்லியில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து தட்டி போடுங்க, அப்போ தான் வந்து அரைபடும். இப்போது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை தாங்க எடுத்துருக்கோம். செம்பருத்தி இலையை நல்லா கழுவிட்டு அதுவும் இதே மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒத்த செம்பருத்தி இலை இந்த பூக்களில் சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இலையை நல்லா பறிச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. இது நல்ல முடி, உங்கள் ஹேர் வந்து நல்லா சைனிங்காக வச்சுக்கும், முடியை நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். கண்டிப்பாக கறிவேப்பிலை எந்த அளவுக்கு உங்களுக்கு முடிய வளர்ச்சி க்ரோத் கொடுக்குதோ அதே அளவுக்கு செம்பருத்தி இலையும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதையும் இப்போ சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது நம்ம முடியை நல்ல ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி, சூடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹீட் தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தலையில் முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குக்கா அப்படிம்பாங்க. தலையில் வந்து ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா முடி உங்களுக்கு கொட்டத்தாங்க செய்யும், உந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தான் போட்டாலும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை வந்து சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த சூட்டை தணித்து முடியை நல்லா வந்து கரகரகரன்னு வளர வைக்கும், நல்லா அடர்த்தியாக வளரும், முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறோம். இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம சேர்த்து குறைப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அரைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு குறைப்பாக அரைச்சிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சா போதும், எல்லாமே வந்து நல்லா மிக்சிங் ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறப்ப ஆயிலையும் நல்லா ஃபுல்லாக எசன்ஸ் நம்மளுக்கு இறங்கிரும். இப்போ நல்லா சூப்பராக வந்து எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அக்கா இந்த மாதிரி வெந்தயம் எனக்கு வந்து குளிர்ச்சி அதிகம், எனக்கு தலைவலிக்கும்க்கா அப்படின்னு நினைப்பீங்க. எண்ணெய் காய்ச்சினாலே உங்களுக்கு பாதி வந்து குளிர்ச்சி போயிடும். இது கூட நம்ம இன்னுமே கொஞ்சம் பயப்படுறவங்களுக்கு இன்னொரு பொருளும் உள்ளே சேர்க்க போகிறோம். அது சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலியில் வந்து அந்த பிரச்சனையே வந்து வராது. சரி, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமாக கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் தான் நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், வந்து நம்ம யூசேஜ் ஆகிட்டுருக்கிறது தான். இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மூலிகை ஆயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் தான். அந்த வீடியோவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதை கீழே லிங்க் கொடுக்குறேன். அதையும் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 150 மில்லிக்கு நம்ம தேங்காய் வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னா தலைக்கு நீங்கள் எப்பவும் ஃப்யூராக தேய்ப்பீங்க இல்லையா, அந்த எண்ணெய் தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃப்யூராக தேய்க்கிற எண்ணெய் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தால் நம்ம போடுற பொருளோடு சேர்த்து நல்லா நம்மளுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். அடுத்ததாக நான் இதில் சேர்க்கக்கூடியது கேஸ்ட்ரல் ஆயில் தாங்க சேர்க்க போகிறேன். முடியே வளர மாட்டேங்குதுக்கா, முடியே கருப்பாக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கேஸ்ட்ரல் ஆயிலை இதோட கலந்து தேய்ச்சிக்கலாம். கேஸ்ட்ரல் ஆயில் ஊற்றுறதுனால பிசுபிசுப்பு இருக்குமாக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து காய்ச்சி எடுத்துருவோம். அதே மாதிரி சேர்க்குற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போது 100 மில்லி ஆயிலுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? விளக்கெண்ணெய் கம்பல்சரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா தலையில் அந்த சூட்டத்தன்மை நல்லா குறைச்சி முடியை நல்லா கருன்னு வளர வைக்கிங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இளநரையில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மாற்றம் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கலந்தாச்சு. இப்போ இந்த 2 ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நல்லா கலந்துருங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னே இந்த ஆயில் 2 ஆயிலையும் நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி தேய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி தேய்ச்சிக்கலாம். இல்லைக்கா எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லைக்கா, எனக்கு ஆயில் ரெடி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஆயில் வந்து நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். கண்டிப்பாக உடனே 3 டேஸில் ஆயில் கைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் கண்டிப்பாக பாருங்கள் சிம்மில் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த கருகாமல் அது ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்மில் வைக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம், இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு சட்டியில் கூட காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் ரெடி பண்ணியிருக்கேன். ஆயில் லைட்டாக சூடாகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொருளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தெளிக்காமல் ரொம்பவுமே பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. நல்ல இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஹெர்பல் ஆயில் அப்படிங்கிற வாசனையே தனி தான். நான் இப்போ ஒரு 150 மில்லி ஆயிலுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஆயில் முழுகிற அளவுக்கு நமக்கு அந்த பொருள் இருக்குது. ஏன்னா அதிகமாக இதில் வந்து நம்ம கறிவேப்பிலை தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். சிம்மில் வச்சு லைட்டாக வந்து இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். பொங்கி வரும். ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க.
நல்லா ஆயில் எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக நுர பொங்கி வருது. கீழே பொங்க விடாமல் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் அகல பாத்திரமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பொங்காது. இப்போது நம்ம சளி தொந்தரவு எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு ஆயில் போட்டால் குளிச்சு இது தொண்டை கட்டும், சில பேர்த்துக்கு தலைவலிக்குன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு 5 மிளகு வந்து நான் 100 மில்லிக்கு சேர்க்குறேன். இதை இதில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மிளகு சேர்த்துட்டிங்கன்னா அந்த தொண்டை கரகர பிரச்சனை அந்த மாதிரிலாம் வராது. மேக்ஸிமம் வந்து 100% வந்து எண்ணெய் காய்ச்சிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சித்தன்மை வராது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 மிளகு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இருக்கிற அந்த குளிர்ச்சித்தன்மையும் நல்லா ஆஃப் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டோம் இல்லையா, சின்ன வெங்காயம் எல்லாமே அரைச்சி போடுறப்ப அதோட எசன்ஸ் டக்குன்னு உங்களுக்கு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே ஆயில் வந்து ரெடி ஆயிரும். அதுக்காக தான். ஆல்ரெடி நம்மளோட எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பர் வாசனையாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம எக்ஸஸாக எண்ணெய்க்காய் போடுறீங்க அப்படின்னு நிறைய நினைப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறிக்கொழுந்து. இதை வந்து நம்ம சேர்க்குறப்ப நல்ல ஆயில் இன்னுமே நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இதை காய வச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் இன்றைக்கி காய்ச்சறப்ப ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் வந்து நீங்கள் கலந்து வச்சு தேய்க்கிறப்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மறிக்கொழுந்தை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து கலர் மாறி அந்த ஆயிலோட நுரையெல்லாம் இறங்கி அந்த நம்ம போட்ட பொருளெல்லாம் எந்த கலரில் மாறி இருக்குது பாருங்கள். செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை எடுக்கிறப்போ ஆயில் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து சூப்பராக ஒரு கலரிங்கில் கிடைக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பூன் வச்சோம்னா ஆயில் தனியாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த அளவு வந்தது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதை நம்ம ஆற விட்டு அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த கலரில் வந்து நல்லா மாறிடும். நம்மளுக்கு அந்த எசன்ஸ் ஃபுல்லாக கிடச்சிருச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துடும். இப்போது நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ கீழே இறக்கி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிறப்பவே நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இதே நீங்கள் இரும்பு கடாயில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த ஆயில் வந்து நல்லா இன்னும் இருக்கிற எல்லா பொருளும் நல்லா ஊறி காலையில் பாருங்கள் ஸ்பூன் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் ஆயில். நீங்கள் இப்படி நார்மலாகவே இப்படி வச்சிங்கன்னா அந்த நம்ம போட்ட பொருள் எல்லாம் கீழே போய்ட்டு அந்த ஆயில் மட்டும் மிதங்கி இப்படி மேலே வரணும். இந்த அளவுக்கு வந்து பக்குவமாக காய்ச்சினீங்கன்னாவே போதும். ஆயில் நல்ல ஒரு வாசனையாக செம்மையாக உங்களுக்கு முடி வந்து க்ரோத் கொடுக்கும். இளநரையில் இருந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் சூப்பராக வந்து மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடி வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். இப்போ இதை அப்படியே வெட்டுறலாங்க. ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதனால். நம்ம எல்லா பொருளையுமே உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக உங்களுக்கு காட்டன் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி கொஞ்சம் அகலமான வடிகட்டியை வச்சுக்கோங்க. வச்சது லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்திங்கன்னா ஃபுல் ஆயிலும் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். ஒரு துளி கூட உங்களுக்கு அந்த டஸ்ட் இல்லாமல் ஆயில் வந்து ப்யூராக கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து போட்டது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம். ஆயில் காய்ச்சினீங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும். இது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் ஆயிலு. இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த சக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் குளிக்கிறப்போ தேய்ச்சி கூட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூர போட்டுக்கலாம். இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஆயில் வந்து எவ்வளோ ப்யூராக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம போட்ட இதில் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கீங்க, செம்பருத்தி இலை சேர்த்துருக்கீங்க, அந்த இதே தெரியாது. எவ்வளோ ஃபில்டராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையான ஒரு ஹெர்பல் ஆயில் தான். நம்மக்கிட்ட எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹெர்பல் ஆயில் முறையில் தாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். இந்த ஆயிலெல்லாம் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கஷனில் நம்பர் கொடுத்துட்றேன். அதில் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்ச அளவுக்கு நீங்கள் புக்கிங் போட்டு வாங்கிக்கலாம்.
ஓகேங்களா. ஆயில் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, இந்த ஆயிலெல்லாம் உடனே எங்களால் செய்ய முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? தலையெல்லாம் வந்து கை வச்சா அரிக்குதுக்கா, முடி வந்து பார்த்திங்கன்னா கூடு கூடாக வருது, சீப்பு போட்டால் 100 முடி வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறேங்க, இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நரைமுடி மட்டும் இல்லை, உங்கள் முடியை வந்து நல்லா சைனிங்காக நல்லா கருன்னு எப்போவுமே நரைமுடி வராமல் கருப்பாகக்கூடிய தன்மை வந்து இருக்கும். அதனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.